இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து ரெண்டு விதமான கோ பிராண்ட் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோ பிராண்ட் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசியோட டையப்ல தான் இந்த ஒரு கோ பிராண்ட் கிரெடிட் கார்டை ஐடிஎஃப்சி பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த கிரெடிட் கார்டில் வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க் வந்து எல்ஐசியோட டையப்பில் வந்துட்டு ரெண்டு விதமான கோ பிராண்ட் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிரெடிட் கார்டு, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் கிரெடிட் கார்டு. இந்த ரெண்டு விதமான கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தால் தான் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்ஐசியில் ஏதாவது ஒரு ப்ரீமியம் எடுத்து நீங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு 100% அப்ரூவல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பவும் உங்களுக்கு இதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகுமே தவிர நம்ம எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டையும் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங்லே எல்ஐசி கிளாசிக், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி செலக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டு விதமான கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில ஆஃபர்ஸ் மட்டும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி கிளாசிக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் எல்ஐசி ப்ரீமியம் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறதுல உங்களுக்கு 6x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இதே இது வந்து செலக்ட் கிரெடிட் கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்ஐசி செலக்ட் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எல்ஐசி ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா மட்டும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலிட்டி, ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது, அப்புறம் எஜுகேஷன் பில் பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பேமெண்ட் ஏதாவது வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர அதர் ஸ்பெண்ட், மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி செலக்ட் கிரெடிட் கார்டில். இதே இது கிளாசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ப்ரீமியமுக்கு 6x ரிவார்ட்ஸ் பாயிண்ட், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டுக்கு வந்து 3x ரிவார்ட்ஸ் பாயிண்ட், ஆல் அதர் ஸ்பெண்ட் மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 3x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பயரும் ஆகாது. 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீடீம் பண்ணிக்கணும். உங்களுடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நீங்கள் ரீடீம் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 இயர்ஸில் வந்து இது வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்ஐசியோட செலக்ட் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதிகமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இது வந்துட்டு கிளாசிக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நான் வந்து செலக்ட் கிரெடிட் கார்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து பர் குவார்ட்டர் இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து செலக்ட் கிரெடிட் கார்டில். இதே இது வந்து கிளாசிக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி லக்கேஜ் ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து 4 காம்ப்ளிமெண்ட்ரி லக்கேஜ் ஆக்சஸ் ரயில்வேயில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பர் குவார்ட்டர் இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 500 ரூபாய்க்கு மேலே 4000 ரூபாய்க்கு கீழே நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கொடுப்பாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 இல்லைனா 500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு 1% வந்துட்டு அந்த ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து ரிசீவ் பண்ண அடுத்த 30 டேஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை உங்கள் கைக்கு ரிசீவ் பண்ண அடுத்த 30 நாளைக்குள்ளே ஃபஸ்ட்டு இஎம்ஐ பர்ச்சேஸ் ஏதாவது ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு இஎம்ஐ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்துட்டு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து யாத்ராவில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா அதில்
அதில் வந்து ரூ. 500 வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மைகல்மா அதில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டில் ரூ. 500 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான மெம்பர்ஷிப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஈஸி ப்ளஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு 6 மந்த்துக்கான மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 399 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் லென்ஸ் கார்ட்டில் வந்து கோல்டன் மெம்பர்ஷிப் வந்து டோட்டலாக 1 இயர்க்கான பிளான் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். இதில் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுது. அப்புறம் வந்து கார்டு லியாபிலிட்டி அப்புறம் வந்து கார்டு லாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் இதில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த இன்சூரன்ஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள 30 டேஸ்க்குள்ளே இந்த கார்டை ஒரு டைமாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 30 நாளைக்குள்ளே நம்ம அந்த கார்டை ஒரு டைமாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸை வந்து இதில் வந்து கிளைம் பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ஷீல்டு அப்புறம் கார்டு லாஸ் லியபிலிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்தது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ரோட் சைடு ஆக்சிடென்ட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1399 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிராவல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜ் ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னாலோ இல்லை வந்து டிலே ஆச்சு அப்படின்னாலோ இதை வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் இதில் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2,500 மேலே உள்ள ஏதாவது ஒரு பில் பேமெண்ட்டையோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளையோ நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கிட்டீங்க. அடுத்த மாதம் அதை வந்து மொத்தமாக ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்மில் எமர்ஜென்சிக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 199 வந்து சார்ஜஸும் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதில் கொடுக்கக்கூடிய 2 விதமான கார்டு கொடுக்குறாங்க. கிளாசிக் செலக்ட் 2 கார்டுமே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதில் ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ரினியூவல் ஃபீ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ சார்ஜஸ் வருமே அப்படின்னு எந்த ஒரு பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்தது வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை மட்டும் நம்பாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து ஐடிஎஃப்சியில் வந்து கார்டு வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9% அதிகபட்சம் 42% சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களோட கார்டுக்கு வரக்கூடிய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35% தான் வரும். மற்ற கார்டில் உங்களுக்கு அதே அமௌண்ட் தான் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். 35% எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 9% அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு வராதிங்க. எல்லா கிரெடிட் கார்ட்லையும் பிடிக்கக்கூடிய சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இதுலேயும் வந்து பிடிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் வித்ட்ராவல் இது வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு 199 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. 45 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பெனால்ட்டி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 45 டேஸ் ஆஃப்டரில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 45 டேஸ்க்குள்ளே வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம்மில் வந்து பணம் வித்ட்ரா பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு அதிகமாக வட்டியை வந்து போடுவாங்க. அடுத்தது வந்து ஓவர் லிமிட் சார்ஜஸ் வந்து 2.5% அப்படி இல்லைனா ரூ. 500 அந்த ரெண்டில் வந்துட்டு எது வந்து மினிமலாக இருக்குதோ ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லேட் பேமெண்ட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 15% டோட்டல் அமௌண்ட்டில் வந்து 15% வந்து சார்ஜஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ரூ. 100 மேலே தான். அதிகபட்சம் ரூ. 1,250 வரைக்கும் இது சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரெக்ஸ் மார்க்அப் ஃபீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஏடிஎம் வித்ட்ராவல் அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து பிடிப்பாங்க. இது வந்து 3.5% வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து வாங்க இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து வரும். இதில் வந்து எந்த கார்டு டிஸ்பிளே ஆச்சுனாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான். கார்டு செலெக்ஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த கார்டு ஆஃபரில் இருக்கோ அந்த கார்டு எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அந்த கார்டில் உங்களுக்கு இந்த எல்ஐசி கார்டு ஷோ ஆச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுவும் உங்களோட ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டாவோ இல்லை எல்ஐசி குரூப்பில் வந்து எம்ப்ளாயாவோ இருந்தீங்கன்னா இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதை வந்து விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ஓடிபியை என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து வேலிடேட் வந்து கொடுக்குறேன்.
ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்து எதுவும் ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அதனால சாரி வி கேனாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து 9 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்புறம் கார்டுக்கான லிமிட் எவ்வளோ அமௌண்ட் அப்ரூவல் ஆயிருக்குங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட பர்சனல் அட்ரஸ் அப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு கார்டு வந்து ரிஜெக்டட் ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 15 டைம் எனக்கு ரிஜெக்டட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 டைம் வந்து எனக்கு அப்ரூவல் ஆகி எனக்கு ஒரு 30,000ல் எனக்கு கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.